எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி, ஈஸ்ட் தாம்பரம். ஸோ ஈஸ்ட் தாம்பரத்தில் நம்ம கேம்ப் ரோட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர் வரும். பாரத் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து அந்த மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா புவனேஸ்வரி நகருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு கிரவுண்ட் லேண்ட் ஏரியா 40க்கு 60 வெஸ்ட் ஃபேஸிங் 20 ஃபீட் ரோடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் ஓல்டான ஒரு வீடு இருக்குங்க. ஸோ வீடு வந்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் 1 பிஹெச்கே வீடு தான். ஸோ ஓன் பர்பஸ்க்காக கட்டின வீடு தான் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. 1,50,00,000 சொல்கிறாங்க. ஸோ அப்படியே சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணலாம். ஸோ பெருசாக நெகோசியபிள் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பேமெண்ட்டை பொறுத்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம டைரெக்டாக ஓனரோட உட்காந்து பேசிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு பாரத் யூனிவர்சிட்டிலேருந்து எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் தாங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற சரௌண்டிங்கில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. ரொம்ப டீசெண்டான ஏரியாவும் இருக்குது, ரொம்ப காமான ஏரியா. கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா இருக்குது. மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லாஸ் தான். அதை வந்து இப்போ நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும். ஸோ ஈஸ்ட் தாம்பரத்தில் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை தயவு செஞ்சு மிஸ் பண்ண வேணாம். ஏன்னா இது பில்டிங்கும் கூட பார்த்திங்க அப்படின்னா 25 இயர்ஸ் ஆகுது. பட் அது நல்ல ஒர்த்தான ஒரு பில்டிங்காக தான் இருக்குது. பில்டிங் வந்து நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு கார்டன் ஹவுஸு, நல்லா கிரில் கேட்லாம் போட்டு பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடிலேருந்து 6 அடி 2 சைடுமே கேப் விட்ருக்காங்க. பேக் சைடு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்டன் வச்சுக்கிறது அந்த மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ யாராவது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இல்லை மேலே ஒரு பெட்ரூம் மட்டும் போட்டு நான் கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சாலும் ஈஸியாக கட்டிக்கிட்டு நம்ம வீட்டை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செடி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு சில நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுருவீங்க இல்லையா, நம்மலாம் ஏஜ்டு பீப்புளுங்க, ரிட்டையர் ஆகிட்டோம், அதனால் எனக்கு வந்து தனியாக பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன் வீடை சுற்றி பார்த்தோன்னா நான் வந்து கார்டன் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுள் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரத் யூனிவர்சிட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி போட்டு வரதெல்லாம் ரொம்ப லாங்காக தான் இருக்கும். இது வந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே வருது. ஸோ இங்கேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாக்கபிளில் கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த மெயின் ரோடு நம்ம போயிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் இது நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குது. ஸோ பில்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 30 வருஷம் கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணலாம், குறைஞ்சிது. ஏன்னா பழைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்றதில்ல. ஏன்னா பழைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா 100 வருஷம் ஆனால் கூட பார்த்தோன்னா அப்படியே தெம்பாக நிற்கிற பில்டிங்கெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கீழெல்லாம் கூட பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது, மேலே மட்டும் ஒரு சில இடத்துல தான் பார்த்தோன்னா விரிசல் இருக்கும். வீட்டு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா மாடிக்கு கீழே இருக்கிற பில்டிங் எங்கேயுமே பார்த்தோன்னா ஒரு சின்ன கிராக் கூட இருக்காது. ஸோ ஓன் யூஸ்க்காக கட்டினதால் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ரோடும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இந்த தண்ணி வந்து கார் கூட சைடில் கூட விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தால் அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். அப்ரூவ்டு லேஅவுட்டில் வந்த அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ லோனு கூட போய்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதிலே காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.